இப்போ நம்ம வீடு வாங்கணும்னா அதிகபட்சம் நம்ம கையில 2 to 3 lakhs இருந்தா மட்டுமே போதும். இப்போ ஒருத்தர் வந்து டீ கடை தான் வச்சிருக்கு, ஐடி ப்ரொஃபைல் பண்ண கிடையாது. ஆனா அவர் வந்து இங்க 18 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூருக்கு வந்து, இது வரைக்கும் சொந்த வீடு வாங்கல. அவருக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணிடலாம். அவர் நம்ம சொன்னதை விட அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் 20 years லோன் எடுத்தா அந்த லோனை வந்து நான் வந்து அவருக்கு ஒரு 8 to 10 yearsல க்ளோஸ் பண்ற ஆப்ஷன் சொன்னேன். அதுல தான் அவர் ரொம்ப ஹாப்பி. கூட்டிட்டு நம்ம கோயம்புத்தூர் NH ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து விஷ்ணு விஸ்டா. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்புங்க. காம்பவுண்டும் ஸ்கூல் காம்பவுண்டும் ஒண்ணுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்ல மெயினான ஸ்கூல் வேற பக்கத்துல இருக்குது. என்ட்ரன்ஸ்லயே பயங்கர ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ரோடு 33 அடி ரோடு எல்லாமே பெரிய ரோடாவே கொடுத்துருப்போம். இண்டிவிஜுவலா எல்லா சைட்டுக்குமே பாத்துட்டீங்கன்னா டாப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி EB கனெக்ஷன் ஃபர்ஸ்டே நம்ம உள்ள கொடுத்தோம். மழைநீர் போறதுக்காக ட்ரைனேஜ் கொடுத்தாச்சு. இண்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம், டர்ஃப் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாருமே டர்ஃப் கொடுத்துருக்கோம். இப்போ ஊட்டி ரோட்னாலே உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா 3 to 4 yearsக்குள்ளார இங்க செம அப்ரிஷியல் இருக்கு. இப்போ ஏற்கனவே பாத்துக்கிட்டீங்கன்னா மெயின் ரோட்ல அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ல இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ அப்ரோயிங்ல நம்ம ப்ராஜெக்டோட தான் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் இந்த ரேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 40 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்து நம்ம ஒரு 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். ஒரு 31 lakhsல இருந்து உங்களுக்கு ஒரு 1 BHK நம்ம பண்ணி தர முடியும். ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ். பிளாட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் 90%, பிளாட்டுக்குமே 70% லோன் இருக்கு. இப்போ நம்ம வீடு வாங்கணும்னா அதிகபட்சம் நம்ம கையில 2 to 3 lakhs இருந்தா மட்டுமே போதும். பேஸ்டா நம்ம ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம வீடு இங்க கட்டி. கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் NHங்க, ஜஸ்ட் NHல இருந்து நடந்தே வர்ற மாதிரியான தூரத்துல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் நீங்க தடிக்கி விழுந்தாலே ஃபேமஸான ஸ்கூலுங்க. அப்படியே நீங்க NHல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஊட்டி, ரைட் எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சுத்தி பார்த்தாலுமே ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா, பாக்குற இடம்லாம் ஸ்கூல் காலேஜ்னு செம்ம லொகேஷன்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக இன்பா பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் பிரதர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் சொல்லிடுங்க. எப்படி கரெக்டா சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஊட்டி ஹில் யாருக்குமே தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா ஊட்டி நம்ம கோயம்புத்தூர் NH ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து விஷ்ணு விஸ்டா. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப்புங்க. ஓகேங்க, பாக்குறப்பவே தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு ஏரியா. ஏன்னா நம்ம காம்பவுண்டும் ஸ்கூல் காம்பவுண்டும் ஒண்ணுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நல்ல மெயினான ஸ்கூல் வேற பக்கத்துல இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெரிய டவுன்ஷிப்பா தான் பிளான் பண்ணிருக்கீங்க. இது டோட்டலா எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம phase 1 தான் லான்ச் பண்ணிருக்கோங்க. ஆக்சுவலா phase 2 அந்த அளவுக்கு நம்ம growth கண்டிப்பா கொண்டு போவோம். இப்போ வந்து லிமிடெட் சைட்ஸ் தான் நம்ம அவைலபிள் இப்போ பிரிச்சிருக்கோம். மோர் தென் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 plots குள்ள தான் நம்ம அவைலபிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் புக்கிங் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல இப்போ phase 1 மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் அதுவுமே பாக்குறதுக்கு நல்ல ஒரு பாஷா, நல்ல டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? இப்போ அம்யூனிட்டிஸ் எதுனா ஜென்ரலா நம்ம சொல்றதோட இப்போ புதுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே நம்ம பாத்துக்கிட்டோம்னா ஒரு ஆர்ச், பயங்கர ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளார வரப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோட் நீங்க பாத்துருப்பீங்க, வெத்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ரோடு 33 அடி ரோடு எல்லாமே பெரிய ரோடாவே கொடுத்துருப்போம். இங்க கிட்டத்தட்ட phase 1க்குமே நம்ம ரெடி பண்ற டைம்லயே phase 2மே ரெடி ஆயிடும். ஓகே, இண்டிவிஜுவலா எல்லா சைட்டுக்குமே பாத்துட்டீங்கன்னா டாப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி EB கனெக்ஷன் ஃபர்ஸ்டே நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ட்ரைனேஜ், நம்ம மழைநீர் போறதுக்காக ட்ரைனேஜ் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட எடுத்தீங்கன்னா நம்ம லேஅவுட் சுத்தியுமே காம்பவுண்ட் வால் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40,000 லிட்டர் வாட்டர் டேங்க் உள்ள கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம இங்க ஒரு பிளஸ் என்ன ஒரு அம்யூனிட்டிஸ்னு கேட்டீங்கன்னா இண்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம், இண்டோர் கிட் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம். தனியா நம்ம சில்ட்ரன்ஸ், நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்காக அதுக்கு தனியா ஒரு பிளேயிங் பார்க் கொடுத்துருக்கோம். முக்கியமா நம்ம யங் ஜென்ரேஷன் விளையாடுறதுக்காக டர்ஃப் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ள கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாருமே டர்ஃப் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதே மாதிரி நம்ம அப்பா அம்மா சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன் ரிட்டைர்மெண்ட் டைம்ல நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம விஷ்ணு விஸ்டா செம லொகேஷன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க சிட்டிங் லான் பிளேசஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்க குழந்தை பேரம் பேத்தி கூட விளையாடுற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு கிளைமிங், இந்த மாதிரி சின்ன சின்ன கேமிங் எல்லாம் இப்போ புதுசாவே கொண்டு வந்திருக்கோம். இனி அடிஷனலா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண இன்னும் நிறைய நம்ம கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க, சூப்பர். ஏன்னா பேசிக் கம்யூனிட்டிஸையும் தாண்டி இன்னைக்கு நவீன காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொட்டீன் லைஃப்க்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையுமே நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிம், வாலிபால் கோர்ட்டு, இல்லை குழந்தைங்களுக்கான பிளேயிங் ஏரியா, வயசானவங்களுக்கான வாக்கிங் ட்ராக் வரைக்கும் ரொம்ப யோசிச்சு எல்லா அம்யூனிட்டிஸுமே டெவலப் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுவும் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை சுற்றியுமே க்ரீன் ஏரியாவே இருக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ரோட்லேருந்து அந்த ரோட் ஃபுல்லாமே எடுத்திங்கன்னா சைட் ஃபுல்லாமே நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஊட்டி ரோடு அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி க்ரீனரியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயும் அதே ஒரு க்ரீனரி அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறக்க ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க. இங்கே மினிமம் நான் வந்து ஒரு சைட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ சென்ட்லேருந்து அவைலபிலிட்டி இருக்கு? நம்மகிட்ட வந்து 2 சென்ட்ஸ்லேருந்து நம்ம 10 சென்ட்ஸ் வரைக்குமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, இது ஏன் கேட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு
ஆசை இருக்கும். பட் பெரிய பிளாட் எனக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் 2 சென்ட்ஸ்ல இருந்தே அவைலபிலிட்டி இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று வீடு கட்ட போகிறேன், அதுக்கு நீங்களே வசதியெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க, இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம சைட்டில் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்? இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து இந்தியா லெவல் தாண்டி இப்போ உலக லெவலில் பேச வேண்டிய இடத்துக்கு கோயம்புத்தூர் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஃபோக்கஸிங் ஆன் கோயம்புத்தூரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதனால கோயம்புத்தூரோட growth நாளாக இல்லை, உங்களுக்கு மந்த்லி growth ஆயிட்டு மாசமே கோயம்புத்தூர்ல ப்ராஜெக்ட் எல்லாமே growth ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஊட்டி ரோட்னாலே உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா 3 to 4 இயர்ஸ்க்குள்ளார இங்கே செம அப்ரிஷியல் இருக்கு. இப்போ ஏற்கனவே பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் ரோட்ல அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ல இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ அப்க்ரோயிங்ல நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று தான் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் இந்த ரேஞ்ச் கொண்டு வந்திருக்கும். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மெயின் நம்ம ஹைவேலேருந்து இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஊட்டி டு கோயம்புத்தூர் ஹைவேல, அதனால இந்த பிரைஸ் வைஸ் இன்னும் அப்ரிஷியல் ஆகத்தான் போகுது. ஆக்சுவலாக இப்போ அடுத்து ஃபேஸ் 2 போட்டாலும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது. ஃபேஸ் 3 போடுறப்போ இன்னும் அப்ரிஷியல் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா லேண்ட் வேல்யூ பற்றி உங்களுக்கே தெரியல. ஆமாம், ஏன்னா ஆல் ஓவர் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு லேண்ட் வேல்யூ எந்த அளவுக்கு ஒரு பீக்குங்க, அப்படி டக்குன்னு டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து ஒரு சைட் பார்த்துட்டு போயிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா நம்ம கேட்ட ப்ரைஸுக்கும் அந்த அன்னைக்கு நீங்கள் கேட்குற ப்ரைஸுக்குமே அவ்வளோ டிஃபர் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து நல்ல அப்ரிஷியேஷன் எல்லா ஏரியாலையுமே இருந்துட்டு இருக்கு. அது காரமடை மெயினான ஏரியா, பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும் தான். அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் போடுறீங்க அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை விட வீடாவே நிறைய பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாவே டெவலப் ஆகும். அப்போ இங்க நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல வராங்களா, இல்லை எங்கெங்க இருந்தெல்லாம் வராங்க, இல்லை வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு என்ன பிளான் இருக்கீங்க? இப்போ மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ லோக்கல்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியூர்காரங்க எல்லாருமே நம்ம குழந்தைங்க படிப்புக்காக கோயம்புத்தூர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்னு ஒரு 40 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து நம்ம ஒரு 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். ஒரு 31 lakhsல இருந்து உங்களுக்கு ஒரு 1 BHK நம்ம பண்ணி தர முடியும். ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ், ஆனா இவ்வளவு அம்யூனிட்டிஸோட பண்ணி கொடுத்துட்டு. அப்போ பேசிக்கா ஒரு 31 lakhsல இருந்து இந்த ஒரு பிரீமியமான இடத்துல நமக்கு ஒரு வீடு ரெடி இல்லைங்களா? கண்டிப்பாங்க. அது பிளான் வந்து உங்க கஸ்டமைஸ் தான், எதுவுமே நம்மளுது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், என் வீடு நான் ட்ரீம் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கணும். உங்க கனவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம ப்ராஜெக்ட் விஷ்ணு விஸ்டா. ஓகேங்க, சூப்பர். ஏன்னா பேசிக்கா அவங்க பட்ஜெட் அப்படிங்கிறப்ப அவங்க பிளானுக்கு நீங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 31 lakhsல சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பட் பிளான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. லோன் சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பா லோன் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ்டா நம்ம ப்ரொஃபைல் பொறுத்து, நம்ம சிபில் ஸ்கோர் பொறுத்து நம்ம லோன் ஆஃப் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல வந்து யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ப்ரொஃபைலுக்குமே நாங்க பண்ணி தரோங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நீங்க எப்படி எல்லா ப்ரொஃபைலுக்கும் பண்ண முடியுமா? கண்டிப்பா எல்லா ப்ரொஃபைலுக்கும் நம்ம பண்ணலாம். அதுதான் நான் சொன்ன மாதிரி பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் பொறுத்து. இப்போ மளிகை கடை நான் வச்சிருக்கேன், இல்லாட்டி நாங்க டீ கடை வச்சிருக்கேன், நான் ஐடி ஃபைல் பண்ண கிடையாது, நான் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கேன், எனக்கு கிரெடிட் சேலரி ஆகிட்டு இருக்கு, இப்போ எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு வீடு வேணும், இந்த ஆப்ஷன் இருந்தாலுமே நம்ம தாராளமாக பண்ணி தரலாம். இப்போ ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி இருக்க ப்ராஜெக்ட்ல இப்போ ஒருத்தர் வந்து டீ கடை தான் வச்சிருக்கு, ஐடி ப்ரொஃபைல் பண்ண கிடையாது. ஆனால் அவர் வந்து இங்கே 18 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூருக்கு வந்து, இது வரைக்கும் சொந்த வீடு வாங்கல. ஆக்சுவலாக இன்னொரு நம்ம யூடியூப் சேனலை பார்த்து வந்தார். ஆக்சுவலாக அவருக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணிடலாம். அவர் நம்ம சொன்னதை விட அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் 20 years லோன் எடுத்தா, அந்த லோனை வந்து நான் வந்து அவருக்கு ஒரு 8 to 10 yearsல க்ளோஸ் பண்ற ஆப்ஷன் சொன்னேன். அதுல தான் ரொம்ப ஹாப்பி. இந்த நிறைய ப்ராஜெக்ட் போயிருக்கீங்க என்பா, ஆனா இந்த அளவுக்கு யாருமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த டாபிக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் 20 வருஷம், அவர் ஏஜ் பாத்தீங்கன்னா இப்போ 40, 20 வருஷம் கட்டாருன்னு எவ்வளவு ஆச்சு? ஆமா, அரௌண்ட் அதுவே 60. அதனால நான் இந்த ஒரு 10 yearsல முடிக்கிறத நான் ஆக்சுவலா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர் ரொம்ப ஹாப்பியா அவருக்கு லோனுமே நான் பண்ணி கொடுத்து இப்போ வீடு கட்டி குடி வந்துட்டாரு இன்னொரு ப்ராஜெக்ட்ல. ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த லோன் பத்தி தான் வந்து பயப்படுவோம் நிறைய பேர். இட்ஸ் லைஃப் டைம் கமிட்மெண்ட்டுங்க, லைஃப் லாங் நான் லோன் கட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்குமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கி இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் அதை எப்படி வந்து ஒரு ஷார்ட் டைமிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கன்சல்டேஷன் வரைக்கும் இவங்களே ஐடியா எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்போ யோசிக்கவே வேண்டாம். லோன் சப்போர்ட்டு, அதை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது ஷார்ட் டேர்மில், இல்லை வீடாக வாங்குறப்போ கஸ்டமைஸ்டு பிளானு, இப்படி எல்லா வகையிலையுமே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் இந்த விஷ்ணு விஸ்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த ஏரியால இருந்தும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்டில் பர்டிகுலராக உங்களோட கஸ்டமர்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இப்போ நம்ம கோயம்புத்தூர் பேஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ் மேஜராக இருக்காங்க, அப்புறம் ஊட்டி பீப்பிள்ஸ் இருக்காங்க. தென் அதையும் தாண்டி எடுத்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து, உங்களுக்கு சென்னையிலேருந்து, தென் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா விட்டு வெளியவே சொல்லலாம், சிங்கப்பூர், மலேசியா, அங்கிருந்து வந்துமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது எஸ் கோயம்புத்தூர் நல்ல ஒரு சிட்டி, இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுமே இன்னைக்கு லோன் ஆப்ஷன் கேட்குறாங்களா? அது நம்ம பண்ண முடியும். கண்டிப்பாக என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் அவங்க ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம பண்ணி தரோம். ஓகே. ஏன்னா இன்னைக்கு இடம் அப்படின்னா
அப்படின்னாலே வந்துட்டு நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாருமே ஒரு டவுட்டோட தான் வருவாங்க. ஸோ லீகல் வைஸ் நம்ம ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு கொடுக்கும்? லீகல் எல்லாமே நம்ம 100% கிளியராக ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் 90%, பிளாட்டுக்குமே 70% லோன் இருக்குது. ஏன்னா லீகல் எல்லாமே கிளியராக இருந்தங்காட்டி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிளாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லோன் வாங்க முடியும். இப்போ லோன் ஆப்ஷன் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ இப்போ என் கையில் எவ்வளோ இருந்தால் நான் விஷ்ணு விஸ்டால ஒரு வீடு வாங்கலாம்? இப்போ நம்ம வீடு வாங்கினோம்னா அதிகபட்சம் நம்ம கையில் 2 to 3 lakhs இருந்தால் மட்டுமே போதும். பேஸ்டாக நம்ம ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம வீடு இங்கே கட்டிக்கலாம். ஓகே, சூப்பர். என்ன பிரதர், சைடுக்குள்ளே வரும்போதே ஆளாளுக்கு ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் முன்னாடி ரிசல்ட் தெரிஞ்சிருச்சா? இல்லைங்க மேம், ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விஷ்ணு விஸ்டால இடம் வாங்கியிருக்காங்களே, அதனால அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஜெயிச்சிட்டோன்னு போயிட்டு இருக்காங்க. ஓகே, விஷ்ணு விஸ்டால இடம் வாங்கினவங்க ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பாக, ஏன்னா அந்த அளவுக்கு அப்ரிஷியல் வரப்போகுது ஆக்சுவலி. சூப்பருங்க. ஸோ இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வீடு கட்டணும், நல்ல ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், என்ன ஆப்ஷனில் சூஸ் பண்ணாலுமே விஷ்ணு விஸ்டா இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும், இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்பா பிரதரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். சப்போஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணாமலே டைரெக்டாக வந்துருவீங்க, வந்தாலுமே இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்பா பிரதர் வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுத்துருவீங்களா? பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம்.